வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் சற்று முன் நமக்கு வெளியான ஒரு முக்கியமான தகவல்கள் பற்றி தான் பார்க்கலாம். டிஆர்பியில் சற்று முன் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் பிஜிடிஆர்பி தேர்வு வழக்கம் போல் அக்டோபர் 12ஆம் தேதி நடக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் தேர்வு நடக்கிறதுக்கு என்னைக்கு அது குறித்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தேர்வு நடைபெறும். சில விதிமுறைகளை அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த விதிமுறைகளை தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த 12/10/2025 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தேர்வு நடைபெறவும் தமிழ், ஆங்கிலம், கணிதம், இயற்பியல், வேதியியல், தாவரவியல், விலங்கியல், வணிகவியல், பொருளியல், வரலாறு உள்ளிட்ட 16 பாடங்கள் சார்ந்த காலி பணியிடங்கள் 1996 பணியிடங்களுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிச்சிருக்கீங்க. இதன் அடிப்படையில் மேற்குறிப்பிட்ட பாடங்கள் சார்ந்த பணியிடங்களுக்கு 2,36,530 பேர் விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க. இவரில் 1,73,410 ஆண்கள், 63,113 பெண்கள், 7 மூன்றாம் பாலினம் குறிப்பாக 3,734 மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிச்சிருக்காங்க. 856 தேர்வர்கள் ஓகேங்களா மாற்றுத்திறனாளிகள் ஸ்கிரைபிள் உடன் எழுதுகின்றன. ஸோ தேர்வு சார்ந்த OMR விடை படிவங்கள், வினாத்தாள்கள் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களுமே முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மாநிலம் முழுவதும் 809 மையங்களில் தேர்வு விண்ணப்பதாரர்கள் வசதிக்கேற்ப வசிப்பிட மாவட்டங்களிலேயே அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வர்களில் தங்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ள ஹால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்திலிருந்து பதிவுக்கு செல்லலாம். ஹால் டிக்கெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ள தேர்வு மையங்களில் நீங்கள் போகணும் அப்படின்றத இவங்க பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியோடு சொல்லிட்டாங்க. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு தயாராகுவவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஐயப்பாடுகள் இருந்தால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அதிகாரிகளோட நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவை, 38 மாவட்டத்துடைய அந்த அதிகாரிகள் அட்ரஸ் எங்கன்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாங்க. இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பிஜிடிஆர்பி தேர்வு வருகின்ற 12 அதாவது நாளை நடக்க இருக்கிற தேர்வுகள் ஓகேங்களா. ஸோ நாளை முதல் இந்த பிஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் அனைத்தும் நடைபெறும் அப்படின்றத மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறாங்க. நிறைய தேர்வர்கள் பார்த்தீங்கன்னா சிலபஸ் முடிக்க முடியல அப்படின்ற வருத்தத்தோடு இருக்காங்க ஓகேங்களா. தேர்வர்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களும் எவ்வளவோ சதவீதம் பேர் பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு, சிஎம் செல்லு, கலெக்டரிடம் மனு, இப்படி இந்த தேர்வை ஒத்தி வைக்கிறதுக்காக எவ்வளவோ தூரம் போராடி தோல்வியை தழுவி நாளைக்கு இந்த தேர்வு நடக்கிறதுக்கு. ஸோ நல்லபடியாக பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு வாழ்த்துக்களை கூறேன். கண்டிப்பாக நல்லபடியாக முடிஞ்ச வரைக்கும் சிலபஸை முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.